வணக்கம். இந்த வீடியோவில் பட்டர் நான் ஓவன் இல்லாமல் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணீர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 60 ml. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நான் ஒரு 5 நிமிஷம் விட்டுடுறேன். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஒரு துணி போட்டு கவர் பண்ணி இதை நம்ம 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நான் நல்லா 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். நான் ஒரு துணி போட்டு இதை 1 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை நான் 4ஆக பிரிச்சுக்கிறேன். ஒரு கப் மாவுக்கு நம்ம 4 நான் செய்ய முடியும். ஒரு பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவு தூவிட்டு அதுக்கு மேலே வச்சு 2 பக்கமும் இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அகட்டிக்கலாம். ரொம்ப குண்டாக இல்லாமல் மெலிசாக அகட்டிக்கலாம். நான் நம்ம எந்த ஷேப்பில் வேணால் அகட்டிக்கலாம். ரவுண்டாக தான் அகட்டணும் கிடையாது. இந்த அளவுக்கு மெலிசாக அகட்டிட்டு இது நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நமக்கு வேணும்னா 2ஆக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு பக்கம் நான் தண்ணி ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நார்மல் குடிக்கிற தண்ணி தான். தண்ணி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ப்ரஷ் பண்ண பக்கத்தை அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அதில் பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். பாருங்கள், பபிள்ஸ்லாம் வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம தலைக்கீழே டர்ன் பண்ணி நம்ம ஃப்ளேமில் காமிக்க போகிறோம். நம்ம நானை ஃப்ளேமில் காமிக்கணும். காமிக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் கருகிடக்கூடாது. ஸோ நான் பேனை திருப்பி அதிலிருந்து நானை எடுத்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்தோன்னா ஈஸியாகவே வந்துடும், ஏன்னா அது அந்த சைடு வெந்துடுச்சு. அவ்வளோதான், நான் ரெடி ஆகிடுச்சு. இது சாதா நான். இதுக்கு மேலே இப்போ நம்ம பட்டர் ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம்.
அவ்வளோதான், பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.